இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடினால், கவனிங்க, அன்னைக்கு என்ன நாளா? ஓய்வு நாள். சொஸ்தமாக்கினபடினால் ஜெப ஆலய தலைவன், கவனிங்க, என்ன பேரு? அடுத்ததை படிங்க. என்ன வந்துருச்சு அவருக்கு? நீங்க போய் அந்த சர்ச்சையில் போய் ஒருத்தரை சுகப்படுத்தி நல்ல பிரசங்கத்தை பண்ணிருங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன வந்துடும்? கோபம் வந்துடும். ஏன்னா நம்மளால இவ்வளவு நாள் இதெல்லாம் செய்ய முடியல, இந்த ஆள் வந்து பண்ணிட்டான் அப்படின்னு இதெல்லாம் இருக்கு. ஆனா எது மேல சாக்கு வச்சு பண்றாங்கன்ற பாருங்க. உடனே அவரு கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டோ? இந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் அப்படி. இவர் இயேசுவை விட பெரிய ஆளாட்டாங்க இவர். நிறைய பேர் அப்படிதான் இயேசுவுக்கே ஆலோசனை கொடுக்குற ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. பாஸ்டர் மாதிரி இயேசுவை யாருன்னு காட்டுங்கன்னு சொன்னா இயேசுவை மறைச்சி வச்சுட்டு ஊழியக்காரன் தான் யாருன்றதை என்ன பண்றது? காமிக்கிறது. இந்த ஐயா தான் அபிஷேகம் பெற்றவர், வரம் பெற்றவர், இவர் இப்படியே இப்படின்னா அப்படி, பாதி பேர் இப்படி உழுகுறாங்க, பாதி பேர் அப்படின்னா உழுகுறாங்க. அப்படியே எங்கப்பா அப்படி இந்த ஒரு கூட்டம் இல்லையா? 15 சொல்றாரு, கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே சொல்றாரு பாருங்க. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, சரியான மாய மேல வித்தக்காரன் பாய்வான் அப்படின்ற மாதிரி. என்ன சொல்றாரு? மாயக்காரனே, ஏமாத்த பேர் வழியே. பாருங்க, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்தில் இருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? ஓய்வு நாள்னு சொல்லி மாட்டை மேய்ச்சல கூட்டு போக மாட்டியா? தண்ணி காமிக்க மாட்டியா? மாட்டை விட மனுஷன் விசேஷமானவன் அல்லவா? என் பார்வையில் அவன் விளையாட பெற்றவன் அல்லவா? அவனுக்காக கடைசி சொத்து ரத்தத்தையும் சிந்திருக்கிறான் அல்லவா அப்படின்னு இங்க சொல்ல வராரு. நம்ம ஆளுங்க பாருங்க, இதெல்லாம் விட்டுருவாங்க. நம்ம மதத்துல இப்படிதான் நம்ம இருக்கணும். எப்படி இருக்கணும்? இதுதான் போடணும், இது போடக்கூடாது. ஒரு பட்டியல் பாருங்க, எதை போடணும், எதை போடக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. நீ என்ன சொல்றது? இங்க சொல்லி இருக்கிறாரு. இந்த பட்டியலை பார்த்திருக்கியா? அப்புறம் பாருங்க, கர்த்தர் எங்கேயா இருக்கிறாருன்னு கேட்டீங்களா, உடனே எங்க பாக்குறது? அவங்க எங்க பாக்குறாங்க சொல்லுங்க? ஆண்டவரே நீங்களே பார்த்துக்காங்க. அவர் சொல்லிட்டாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வானத்திலிருந்து கீழே இறங்கி இன்னைக்கு உன்னுடைய இருதயம் என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறேன். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். நானே பாருங்க, நீங்களே நான் தங்கும் தேவ உள்ளதான் இருக்கிறேன். சொல்றது இறங்க மாட்டுவரே, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இறங்கிட்டேன். இறங்கும் ஏறும். நிறைய பேர் இறங்குறது ஏறுறது இதான் சொல்றது. அடுத்தது சொல்றாரு பாருங்க, இதோ கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனை, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய, எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாமின் குமாரத்தி. இன்னைக்கு சொல்றேன், அவருடைய சந்ததியில் நாம் இருக்குங்க. ஒருத்தன் கூட வியாதியில் இருக்கக்கூடாது, தரித்திரத்தில் இருக்கக்கூடாது. வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ விடுதலையாக்கப்பட்டாய், உன்னுடைய பாவத்திற்கு கொடுக்க வேண்டிய விளக்கரியம் கொடுத்தாகிவிட்டது, எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டாரு. இப்ப போய் முடிந்ததை போய் இவங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாம் முடிந்ததை பார்த்து நன்றி சொல்ல ஆரம்பி, எடுத்துக்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, ஏதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை பாருங்க, விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். ஒருத்தன் சுகமானா, ரட்சிக்கப்பட்டா சந்தோஷப்பட வேண்டிய காரியம்.